இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விளக்கு பார்த்தல் பார்ட் 2. ஐயையோ மீண்டும் மீண்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆமாங்க, மீண்டும் மீண்டும் தான். சரி, நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா விளக்கு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போது அது எங்கே போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் சேம் டு சேம் என் அக்கா வீட்டுக்கே தான் திரும்பவும் நம்ம போகிறோம். அதுதான் ஆல்ரெடி விளக்கு பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்களா, திரும்ப எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? சேம், எனக்கும் அதே டவுட்டு தாங்க. தாத்தாவுக்கு 3 மாதம் நடுவுடு போட்ட பின்னாடி திரும்பவும் எங்கள் 3 பேரையும் கூப்பிட்டுருக்காங்கங்க. அதாவது மடி கொடுத்தவங்களையும் தலை கொடுத்தவங்களையும் 3 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. 3 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணுமா சமைச்சு போட்டு. மறக்காமல் வந்துருங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டாங்க. சரி, ஒரு 8 போயிட்டு வந்துடுவோமேன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அக்கா வந்து மட்டனை வச்சு KFC சிக்கன் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் அதிகமாக பால் ஊற்றி ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்டு செம்மையாக ஒரு பால் பாயாசம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா பூரி சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. நான் போன பின்னாடி இந்த சிக்கன் மட்டும் தான் பொரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் பார்த்துருந்தேன். மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட் இடத்துலையுமே பார்த்துருந்தேன். நேரில் இங்கே தான் பார்க்குறேன், ஆனால் அழகாக இருந்தது. அப்புறம் வந்த வேலையை பார்க்கணும் இல்லைங்களா, விளக்கு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட உட்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக சாப்பிட்டதுனால அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயாசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அக்கா வீட்டில் ஷோகேஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் அக்கா மாமாவோட ஓல்டு பிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு saree எடுத்து கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வேலை இந்த saree பிரித்து பார்க்குறது தான். தெரியுதா உங்களுக்கு? செப்பலை கூட கழட்டாமல் நின்று பார்த்துட்டு இருக்கேன். இந்த சாரியோட நேம் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கொலன்னு நல்லா இருந்தது. அதில் வந்து கோல்டன் கலர் கிளிட்டர் வச்சு நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ என் தலையை பாருங்க, நான் போகும்போது எவ்வளோ அழகாக இருந்தது. வர காற்றுல எதிர்காற்றுல என்னோட தலை எல்லாம் அப்படியே கலைஞ்சிடுச்சு. இன்றைக்கி எங்களோட இந்த ட்ராவலில் ஹைலைட்டே என்னென்னா, என் பையன் நான் தூங்க வச்சுட்டு போனதுலேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, பாய்.